இப்ப நடைய வைப்பாரு அப்படிங்கிறீங்க. இதுதான் வந்து ஆக்சுவலான கோவா. மான்சூன்ல கோவா இப்படிதான் இருக்கும். நம்ம சம்மர்ல வந்தோம்னா சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப பயங்கரமா தண்ணி கம்மியா தான் இருந்துச்சு. இப்பதான் ஃபுல்லா விழுந்துட்டு இருக்கு, அந்த இடத்துல நிக்க முடியல. விழுந்துச்சுன்னா தண்ணி வந்து நம்ம இருக்குது. நீ மழையில நனையல, இந்த அருவி விழுகிறதுல இந்த ட்ரிசில்ல வந்து இந்த அளவுக்கு நடந்து போயிட்டோம். வர்றவங்க எல்லாம் ரெயின் கோட் போட்டு வந்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. என்னால இந்த இடத்தை விட்டு இப்ப போய்தான் ஆகணும், கிளம்பு. வெல்கம் டு BWT Vlogs. நான் வரல. இன்னையில இருந்து BWT Vlogs வந்து நான் மட்டும் கண்டினியூ பண்ணலாம். பெரிய கோவாலே இருப்பாங்க. சிங்கிளா வீடியோ வந்து ஏன்னு கேட்கறது. வாங்க, என்னடா கூட்டம் கூட்டமா வந்து கொத்து கொத்தா திரும்புறாங்க. நான் இங்க இருந்து ரோலிங்ல போ. போக வேண்டாம். இது போக வேண்டாமா? ஓடு. சோ நம்ம வந்திருக்க வாட்டர் ஃபால்ஸ் பேரு ஹார்வார்லம் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, என் பக்கத்துலயே ஒரு கோயில் இருக்கு. கோயில் வந்து பாத்துட்டு கோயில இருந்து அப்படியே மேல ஃபால்ஸுக்கு வந்துக்கலாம். செம்ம மழை, அதனால வந்து ஃபுல்லா அந்த ஃபால்ஸ்ல வந்து வெள்ளம் போயிட்டு இருக்கு. இந்த சவுண்ட் கேட்டுட்டே அப்படியே இங்க உட்காந்துட்டு யார் யாருக்கோ என்னென்னமோ போதை, எனக்கு இந்த போதை அப்படின்ட்டு. மழை நனைய கூடாதுன்னு சொல்லிட்டு செலவு பண்ணி கார் எடுத்துட்டு வந்தேன். கார் எடுத்துட்டு வந்தாலும் இங்க வந்து நனைஞ்சு போயிட்டு டிஷர்ட் ஃபுல்லா ஈரமாயிடுச்சு. ஆனா நேத்திக்கு அவரு சொன்னாரு, ரெயின் கோட் எடுத்துட்டு போங்க, பிளாஸ்டிக் பேக் எடுத்துட்டு போங்க. தலையிலாகத்தான் குடிப்பேன் அப்படின்னு வச்சா டவல் கொண்டு வந்திருக்கேன். டவல் கொண்டு வந்திருக்கியா? வெரி குட் வெரி குட். எனக்கு மழை தண்ணி எல்லாம் சேரும், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் தெரியும். நெய் नहीं ठीक है क्यों कितना क्या verbs எல்லாம் தெரியும், அத வச்சு யூஸ் பண்ணி இங்கிலீஷ் போட்டுக்கலாம். ஆமா, தாங்களுக்குனா என்னன்னு தெரியல. DGA அப்படின்னு நினைக்கிறேன். தெரியல, தெரியாதவங்க என்ன பேசி அடி வாங்க போறேன். எடுத்துக்கோங்கன்னா லேலோ, அது வந்து வித்தவுட் ரெஸ்பெக்ட்னு நினைக்கிறேன். லேலோ ஜிஏவா லியே பரவாயில்ல. ஆக்சுவலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம், பயங்கரமான மழை. அதனால கொஞ்ச நேரம் பார்க் பண்ணிட்டு மழை கொஞ்சம் நின்னதுக்கு அப்புறம் இறங்கி வந்தோம். இங்க கூட இவங்க கிட்ட ஒரு கடனுக்கு ரெயின் கோட் வாங்கிட்டு போய்க்கலாம் போல, நிறைய மாட்டி வச்சிருக்காங்க. பர்சனல் யூஸ்க்கா இல்ல எதுக்குன்னு தெரியல. கொம்புகள்லாம் தினிசா இருக்கு, ஒரு கொம்பும் ஒரு மாதிரி இருக்கு. நம்ம நெகம் இருக்குல்ல, நெய்ல அந்த மாதிரிதான் அது. நீ ப்ராப்பரா பார்த்து அதை வளர்த்தி வெட்டி இதெல்லாம் பண்ணினா அது நீட்டா இருக்கும். ஒழுங்கா பண்ணா முடியும்னா அது மட்டும் அது இஷ்டத்துக்கு வளர்ந்துட்டு இருக்கும். இப்போ ஒரு மாடு ஒரு சைடு போய் கொஞ்சம் மாதிரி ஒரு மாதிரி வச்சு தேய்க்கும், அதெல்லாம் பண்ணுச்சுன்னா அது அப்படியே பெண்டாய் அந்த மாதிரி போயிடும். சில மாடுக்கெல்லாம் அப்படியே போய் கண்ணுக்குள்ள போய் குத்துறது அந்த மாதிரி எல்லாம் ஆகுறதெல்லாம் ஆகும். நம்ம வீட்டுல வளர்த்துற மாட்டுக்கெல்லாம் கொம்பு சீவி விடுவாங்க, எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி விடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதான் வந்து கொம்பு நல்லா இருக்கும். மாட்டுக்கும் குளிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மாடுக்கு கொம்புக்கு பெயிண்ட்ல அடிச்சிருக்கேன். மாட்டு பொங்கலுக்கு அது அலங்காரப்படுத்தணும்ல, நெல் பாலிஷ் மாதிரி. என்ன ஆச்சுன்னா போச்சு, சுத்தமா டவர் இல்ல எந்த ஃபோனுமே. அதாவது இந்த மாதிரி சவுத் கோவால எல்லாம் கொஞ்சம் ரிமோட்டாலாம் போறீங்க அப்படின்னா, கோவா தானே டவர் இருக்கும் அப்படின்னு நம்பிட்டு வராதீங்க. ஆஃப்லைன் மேப்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதோ ஜியோல கொஞ்சம் நெட்வொர்க் இருந்தனால அதை வச்சு ஆஃப்லைன் மேப் டவுன்லோட் பண்ணி போயிட்டு இருக்கோம், இல்லைன்னா திரும்பி போயிட்டு. கோவா படத்துல சரோஜா படம் மாதிரியா இருக்கு. இன்னைக்கு வந்து ஆக்சுவலா நாங்க வந்து வெட்டே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வந்தோம். அதாவது கயாக்கிங், கொஞ்சம் போய் ரிவர் ஸ்விம்மிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணலாம். நம்ம வர்ற வழியில இருக்க எல்லா ஆறுலயுமே வந்து பிரவுன் கலர்ல தண்ணி போயிட்டு இருக்கு. ஃபுல்லா வந்து ஃப்ளட் மாதிரி தண்ணி அடிச்சிட்டு இருக்கு, இந்த கரையில இருந்து அந்த கரை வரைக்கும். ரோட்ல எல்லாம் கூட நிறைய இடத்துல ரோட்ல எல்லாமே தண்ணி போயிட்டு இருக்கு. சின்ன சின்ன ஓடைகள்லாம் போறதுனா ரோட கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இதா இருக்கு. அதனால நம்ம இந்த கயாக்கிங் பண்றவங்க கிட்டையும் கால் பண்ணி கேட்டோம். கயாக்கிங் எல்லாம் இன்னைக்கு ஆக்டிவிட்டி கிடையாதுட்டாங்க. சோ இப்ப பசியில நெட்வொர்க் இல்லாம எங்கேயோ ஒரு கோயில தேடி போய்கிட்டு இருக்கோம்.
இது வந்து எனக்கு என்னமோ கேரளாக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு. ஹில் ஸ்டேஷன் போறது அந்த மாதிரி ஃபீலிங்ல இருக்கு எனக்கு இது. ஆனா அதே அந்த சைடு போயிட்டோம்னா அப்படி உண்மையிலேயே பீஸ்ஃபுல்லா ரிலாக்ஸிங் அந்த மாதிரி வேணும்னா சவுத் கோவாக்கு வந்தோம் அப்படின்னு இவங்க என்னத்தையாச்சும் சொல்லுவானுங்க, சும்மா டூரிஸ்ட் ட்ராப் மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா உண்மையிலேயே யாருமே இல்ல, நம்ம மட்டும் தான் தனியா போயிட்டு இருக்கோம். பயங்கர கிளீனா சூப்பரா இருக்கு. அடுத்த மாசம் இந்த அளவுக்கு மழை இருக்காது, இன்னும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஓபன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் போனீங்கன்னா அடுத்த மாதம் ட்ரை பண்ணி பாருங்க, என்ன சொல்லி சூப்பரா இருக்கலாம். இந்த கோயிலுக்கு வந்து ஃபாரினர்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி வருவாங்களாம் பாக்குறதுக்காக. பழமையான கோயிலாமா, கோவாலே வச்சு ஃபர்ஸ்ட் கட்டின கோயிலாமா. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? இப்படின்னா என்ன, தங்கச்சி இப்படிதான் சின்ன வயசுல எனக்கு இப்படி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டே இருப்பா. வீட்டுல யாருக்குமே தெரியாது அது என்ன இப்படி செஞ்சு, எல்லாத்தையுமே இப்படிதான் செய்வாங்க. எனக்கு இப்படி செஞ்சு அது வேணும் அப்படின்னு, எனக்கு அது செஞ்சே கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு வீட்டுல எல்லாம் தெரியாத சண்டை நடந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் எங்க அம்மா உப்புமா கிண்டி கொண்டு வந்திருக்காங்க, இதுதான் அது அப்படின்ட்டு. எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. இப்படி செஞ்சு நீங்க இப்படின்னு சொன்னீங்களே, நிலா அவலாஞ்சி அப்படின்னு அது என்னது நான் மறந்துட்டேன். நான் ஏதோ ஸ்லோல பேசிட்டு இருந்தேன், அதான் தெரியல. சூப்பரா இருக்குல்ல. போன உள்ளே குரங்கு அது ஆரஞ்சு நினைச்சு ஸ்கிரீன் போயிருப்போது. போன தடவை இப்படிதான் இந்த ஐபோனை பார்த்துட்டு குரங்கு எல்லாம் வந்துட்டு அது மாம்பழம் நினைச்சு வந்து குடும்பம் வந்துருச்சு. ஆரஞ்சு கலர்ல இருக்கா. நம்ம உடுமலை crocodile farm போனோம். எங்க மட்டும் கிடையாது, 2-3 தடவை இந்த மாதிரி தான் நடந்துச்சு. குரங்கு வந்து அது போன ஜெனரலா புரியாது, ஆனா இது ஒரு கலர் பார்த்தா அது அப்படியே கண்ணை பறிக்குதா அதெல்லாம் வந்துருது. எனக்கு நிஜமாவே கோவா வந்து அந்த இது வந்து ஒரு வைபான ஒரு பார்ட்டி பப்பு அந்த மாதிரிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு. நான் நிறைய பாத்திருக்கேன், எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு இந்த சைடு வரணும் அப்படின்ட்டு. இப்ப எனக்கு அப்படியே மன நிறைவா இருக்கு. இந்த கோயில் வந்து 13th செஞ்சுரியில கட்டின கோயில் அது. ரொம்ப பழமையான கோயில். மலைக்கு நடுவுல கோயில் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். மலைக்கு நடுவுல கோயிலா? மலை அங்க முன்னாடி இது பூ விக்கிறாங்கல்ல, அந்த கோன் மாதிரி இது, அது நமக்கு இல்ல. ஆமா, அது சாமிக்கு. எல்லாருமே வாங்கிட்டு வந்து அதான் பண்றாங்க. அதுல வந்து ஊதுபத்தி பூவெல்லாம் இருக்கு, அதெல்லாம் கொண்டு வந்து இங்க சாமிக்கு வைக்கிறதுக்காக. நான் ஏதோ வழக்கம் போல ஸ்கேம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எதை கேட்டாலும் வேண்டாம். இந்த தமிழ் படத்துல பில்லு கொடுப்பாங்களா, என்ன பில்லு வேண்டாம், அந்த மாதிரிதான் நம்மளே எல்லாருமே பைத்தியக்காரனை பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி எல்லாம் இல்ல, இவங்க மலைக்கு ஒரு குடம் கூட இல்லாம வந்துட்டுக்கிறானே அப்படின்ட்டு. அததான் சொல்றேன், இதுதான் காட்டாறு. இந்த காட்டாற்று வெள்ளம் எல்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்கல்ல, கடனா இங்கதான் இந்த பிளாஷ் பிளட்ஸ் அவங்க அதெல்லாம் எடுத்து தலையில தீர்த்தம் பண்றாங்க. தீர்த்தம் நம்ம வானத்துல இருந்து தீர்த்தம். அதுக்கு வந்து எல்லாம் டிஃபன் சாப்பிட மாட்டீங்களா? எனக்கு காலேஜ் வர்றப்ப இந்த மாதிரி மழை பெஞ்சதுனாலும் பாசம் நடக்க மாட்டேன், மெதுவா நடந்து வருவேன். சைக்கிள் வந்து நிறுத்தி தண்ணிட்டு வருவேன். மலையில நடந்தா ஹேர் ஸ்டைல் டேனியல் பாலாஜி ஹேர் ஸ்டைல் மாதிரி இருக்குல்ல, இந்த பொல்லாதவன் படத்துல. நீ வந்து இந்த வேட்டையாடு விளையாடுல ஒரு பர்வெட்டா வருவார், அந்த ஹேர் ஸ்டைல் செஞ்ச இளமாறன். இன்னையில இருந்து நான் உங்களை இளமாறன் தான் கூப்பிடுவேன். இளமாறன். நான் காலேஜ் படிக்கும் போது ஜூனியர் பசங்க 2 பேர் இருப்பாங்க, அவனுக்கு பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அவங்களுக்கு 2 பேருக்கு அமுதன் இளமாறன் தான் வச்சிருப்பேன். ஏன்னா 2 பேரும் ஒன்னாதான் வருவானுங்களா, அதனால அவங்களுக்கு பேர் அமுதன் இளமாறன். கண்ணே தெரியல ரோட்ல ஊத்துது
கொட்டத ஊத்துது. பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் கிளியர் ஆயிருச்சு. சுத்தமா கண்ணே தெரியாத அளவுக்கு மழை. நான் முடிவு பண்ணிட்டேன். என்னது, இனிமேல் கோவால தான் வாழ்றேன் அப்படின்னா? குட்டி பாப்பா ஜாலியா ஸ்கூல் போயிட்டு இருக்குது. அதான் அட்லீஸ்ட் ஒரு மாசமாச்சு கோவால வந்து இருக்கணுமா? இந்த மாதிரி வந்து தங்குறதுல முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? சோறாக்கி குழம்பு வைக்கணும். அது ஓகே, எனக்கு பிரச்சனை இல்ல. ஒரு மாசம் ஆனா வேலை செய்யக்கூடாது. ஆபீஸ்க்கு 1 month வெக்கேஷன் போட்டு வந்து இருந்துட்டா சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு. இங்க பாரு, இங்க ஃபுட்பால் கிரவுண்ட் வச்சிருக்காங்க. இங்க இந்த மாதிரி மலையில ஃபுட்பால் விளையாண்டா எவ்வளவு சூப்பரா இருக்கும். பால் இருந்துச்சுன்னா இப்ப 2 பேரும் போய் நம்ம 2 கிரிக்கெட் மாதிரி விளையாண்டு இருக்கலாம். பொரியல், அப்பளம், சப்பாத்தி. நீ பேசிட்டு இரு, நான் சாப்பிடுறேன். உங்களே பக்கத்துல வீடு வச்சிருக்காங்க, வீட்டுல உள்ள செஞ்சு நம்ம கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நானும் அட்மாஸ்பியர்லாம் பார்த்து என்னடா அவசரப்பட்டோமோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஃபுட்டு நல்லா இருக்கு. கீழே 4 நாய்க்குட்டி படுத்துட்டு இருக்கு, அந்த பக்கம் ஒரு பூனைக்குட்டி படுத்துட்டு இருக்கு, பாப்பா படிச்சுட்டு இருக்கு. ஆனா ஃபுட்டு நல்லா இருக்கு. நம்ம கொடைக்கானல் போயிருந்தப்போ இதானதுல இருந்து எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி வெளியே சின்ன கடையில சாப்பிடுறது கொஞ்சம் லைஸா ஒரு பயம் வந்துருச்சு. அதனாலதான் இந்த தடவை என்ன பண்ணிட்டோம்னா அபார்ட்மெண்ட் வித் கிச்சன் செட்டப்போட ஏர்பிஎன்பில வந்து அந்த மாதிரி இது பண்ணிருக்கோம். ஓட்ஸ், மார்னிங் ரசம் ஆம்லேட், இடையில நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டு இருக்கோம். இப்ப வரைக்கும் நல்லாதான் இருக்கும். தொடர்ந்து இனிப்பில் இருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேபேஜ் பச்சையா சாப்பிடுறேன். அப்படியா? ஷவர்மா சாப்பிட்டுருக்கீங்களா? அத பச்சைதான் போடுவாங்களா? எங்க ஊர்ல சாப்பிடுற முக்காவாசி நூடுல்ஸ்ல பச்சையா தான். வித்தியாசமா தெரியலையா? இங்க வைஃபை இருந்துச்சு, அதனால நம்ம சிபிக்கு கால் பண்ணி வீடியோ லைவ் பண்ண சொல்லிட்டோம். யாராவது ஏன் வீடியோ வரல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா இதுதான் காரணம். சப்பாத்தி கிரேவி நிஜமாவே நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? வீட்டுல செய்யற மாதிரி தானே இருக்கு. இப்பெல்லாம் பண்ணி நல்ல பையன் சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல நீ சொல்லுவாங்க. ஆமா, நீ ஏன் என்னைய பாத்துட்டே இருக்கவே மரம் என்ன பண்ற? சும்மா ஒரு ஆர்வம் தான். நீ ஐஸ்கிரீம் சாப்பிட அழக பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்க. சார், நமக்கு கிடைக்காம இவளுக்கு ரச சாப்பாடு, பீன்ஸ் பொரியல், அப்பளம், சிக்கனு எல்லாம் கடைசி பார்த்துருக்கேன். மீன் ஸ்மெல் வருது. இப்ப சொல்றேன். ஆமாங்க, மெனு படிக்க தெரியாதா? போட்டிருக்குது இல்ல, ஸ்மெல்ல வர வருது. இதுதான் நம்மளுடைய மாடர்ன் சீட் பெல்ட். சீட் பெல்ட் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்படி மாட்ட விட்டாங்க. அது எப்பவுமே மாட்டியதான் இருக்கும். நம்ம வந்து உள்ள வந்து சொருவிக்கணும். நீ சட்டம் மாதிரி சைட்ல கழட்டுவியா இல்ல பனியன் மாதிரி மேல கழட்டுவியா? நல்லா மாட்டிக்கிட்டு இருந்தா இப்ப என்ன பண்ணணும்னா சீட் பெல்ட் கழட்டணும். பரவாயில்ல. நான் சப்பாத்தி, வெஜ் தாலி, ஒரு சிக்கன் கிரேவி எல்லாமே சேர்த்து 370. அதுவும் இந்த காட்டுக்குள்ள வச்சு. யாராவது இந்த கோயிலுக்கு இப்ப சப்போஸ் வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்துட்டு ரொம்ப தூரத்துக்கு ஃபுட் கிடைக்கல அப்படின்னு நீங்க எங்க சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ட்ரை பண்ணி நல்லா தான் இருக்கு. சீப் அண்ட் பெஸ்ட் ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரியே இருக்கு. காயத்ரி ஹோட்டல் முக்கியமான விஷயம் ரெஸ்டாரண்ட் இருக்கு. 10 ரூபா வாங்குறாங்க. கேட்டு பாப்போமா? 10 ரூபாய் பேலன்ஸ் அப்படின்னா பேசாம போயிருக்கணும். தேங்க்யூ. ஃபுட் டெலிவரி ஆப்ல ஆர்டர் போட்டு உங்களுக்கு தான் ஆர்டர் போட்டேன். அது அங்கேயே சொல்லியிருந்தா அவ்வளவுதான் அலைஞ்சிருக்க மாட்டாங்க. இவர்கிட்டே குடுக்கறதா இருந்துச்சா நம்ம பாட்டு பேசாம விட்டுட்டு போயிருக்கணும். அவர் பாட்டு வச்சுட்டு சொன்ன நீ கேக்குறது புரியுது. ஆனா அது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் தானே, அதுக்காக சொல்றேன். இல்ல கண்ணுல அந்த இறக்க குணம் பார்த்தேன், அதனால அப்படி கேட்டேன். எனக்கு அந்த தாட் வந்துச்சு. நீ கேட்டு ஒரு புல்லட் பாண்டி வந்துகிட்டு இருக்கே, குறுக்கு வந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் தான் ரோடு ஆயிரும். மேல போயிருக்கு, ரோட்டுக்கு மேல போயிருக்கு தண்ணி. மரம் எல்லாம் அதுல அடிச்சு மாட்டிட்டு இருக்கு.
தானா அது? பேர் என்ன? இது வந்து டெல்டன் ராயல். இங்க இருக்காங்க பிக் டாடி. இது என்னது ஷிப் இல்லல்ல, இது அவனோட அந்த இது பில்டிங். இங்க இருந்து குட்டி போட்ல வந்து கூட்டிட்டு போவான். தெரியல. The next day நேத்து ஃபுல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா. இங்க பாருங்களேன், மழை பெஞ்சு சிப்பி எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் மட்டும் அப்படியே மேல நின்றுட்டு இருக்கு மலை மாதிரி. அதையும் போட்டு வச்சுட்டு இருக்க. இதான் வச்சுக்கிட்டு என்ன பண்றது நம்மால்.